என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு சில ப்ளவுசஸ்லாம் நான் காமிச்சிருப்பேன். அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் ஃபுல் ப்ளவுசஸ் எல்லாமே நான் காமிக்கலை. கொஞ்சம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த மீதி இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதில் லாஸ்ட்டில் வந்து நான் 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். அதுக்கு ஆன்சர் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னைக்குள்ள வீடியோவில் பார்த்துடலாம் என்னென்ன ப்ளவுசஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ளவுஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ரெட் கலரில் முந்தானை இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த சாரியில் தான் நான் வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த கோல்டன் கலர் மெட்டீரியல் எல்லாமே வந்து இந்த சாரியிலேருந்து கட் பண்ண கிளாத்து. கீழே இந்த பிளெயினாக இருக்கக்கூடிய இந்த கிளாத் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக சில்க் காட்டனில் வாங்கியிருந்தேன். கீழே மட்டும் பார்டருக்கு மட்டும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருந்தேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் மேலே அந்த கிளாத்து கொடுத்துட்டு கீழே மட்டும் பிளெயின் கிளாத் இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் மட்டும் ஸ்டோன் மட்டும் வச்சுருந்தேன். ஸ்டோன் லேஸ் வச்சுருந்தேன். இது வந்து இப்போ வரைக்குமே எனக்கு இந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த சாரீ பார்த்துடலாமா? இது நவாப்பழ கலர் சாரீ. இது எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்ச கலர் தான். எனக்குமே பொதுவாக வந்து ரொம்ப பிடிச்ச கலர். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் முந்தானை கூட நான் இதில் அடிக்கவே இல்லை. ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் சாரியை. எல்லாருக்குமே வந்து தைச்சி கொடுக்கேன். ஆனால் எனக்கு வந்து அதை அடித்து தைச்சி போடுறதுக்கு நேரம் இல்லாமல் நான் உட்காந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ட்ரையாங்கிள் மாடலில் வந்து இதில் வந்து ஒரு சின்ன சின்ன இது வந்து அதில் டிசைன் வச்சுருப்பேன். அடுத்து காப்பரில் லேஸ் வாங்கி வச்சுருப்பேன். மேலே உள்ளதில் கீழே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சுருப்பேன். கையிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்டோன் லேஸ் வச்சுருந்தேன். இந்த ப்ளவுஸில் நான் எந்த மிஸ்டேக்குமே பண்ணலை. கரெக்டாக இருந்துச்சு. உடம்பும் ஸ்லீவும் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதை பிடிச்சி அடிச்சிட்டேன். இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ. இதில் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க சாரீ ஃபுல்லாக. இதில் ரோப் வச்சுட்டு நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு லைன் லேஸ் மட்டும் வச்சுருந்தேன் கோல்டன் கலரில். அது மட்டும்தான். இதில் வேறு ஒன்றுமே நான் செய்யலை. இதுவுமே வந்து நல்லாவே தைச்சிருந்தேன் இந்த ப்ளவுஸை. இதில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து நான் ஸ்டார்டிங்கில் தைச்ச ப்ளவுஸுங்க. ப்ளவுஸ் எல்லாமே ஃபிட்டிங்காக தான் தைச்சிருப்பேன் இது. ஆனால் எந்த ஒரு டிசைனுமே நான் அதுக்கு கொடுக்கல. ரொம்ப சிம்பிளாக தைச்சிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸு. அடுத்த சாரீ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் சாரீ அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர். சாரீ ஃபுல்லாக காப்பர் சாரீ கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கலர்னு சொல்லலாம். இதில் ஒரு டிசைன் இருக்கும் பாருங்கள். அந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சாரீ என்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாரியை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன். 2 கொஸ்டின் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த சாரியை பற்றினது. இந்த சாரீ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சாரியில் ஒரு நேம் வருது இல்லையா? அந்த நேம் என்ன அப்படின்றது யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குள்ளே ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணவே இல்லைங்க. சாரியில் உள்ள ப்ளவுஸை கட் பண்ணி தனியாக வச்சுக்கிட்டேன். அதை வந்து தைக்கலை. அதுக்கு பதிலாக வந்து இதே மாதிரி கிளாத் வாங்கி நான் இதுக்கு சாரிக்கு மேட்சாக கிளாத் வாங்கி அதை தைச்சிக்கிட்டேன். சாரிலேருந்து கொஞ்சமாக கிளாத் மட்டும் எடுத்து இதே மாதிரி கையில் மட்டும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றுமே இதில் செய்யலை. அதே மாதிரி நெக்குக்கு மட்டும் லேஸ் மட்டும் கொடுத்துருப்பேன். பஃப் கை வச்சுருப்பேன். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே செய்யலை. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிளாத் மாதிரியே இருக்கும். ஆனால் இது உண்மையிலேயே ப்ளவுஸ் கிளாத் கிடையாதுங்க. ஆனால் இதை நான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சாரியும் கிடையாது. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்னது அப்படின்றத சொல்லுங்கள். நான் பிரித்து தான் வச்சுருக்கேன். அது என்னவா இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அப்படின்றது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.